ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வியாதியிலிருந்து சுகம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்ன பார்த்தோங்கிறத ரீகேப் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வேலை பற்றி பார்த்தோம், அப்புறம் மேரேஜ் பற்றி பார்த்தோம், நேற்று நம்ம குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வியாதியிலிருந்து சுகம், சரீர சுகம். இப்போ எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருப்பாங்க. வேலை இருக்கும், மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டுருக்கும், குழந்தைங்களும் இருப்பாங்க. ஆனால் சம்பாத்தியம் நிலச்சி நிற்காது. நிலச்சி நிற்காது மீன்ஸ் விரயமாக செலவாகும். எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாது. ஹாஸ்பிட்டல் செலவு, வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களுக்கு தேவையில்லாத செலவு, இல்லை ஒய்ஃபுக்கு அவங்களுக்குன்னு எதுக்கு செலவாகுதே தெரியாமல் விரயமாக ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்து கொடுத்துட்ருப்பாங்க. அவ்வளவு நோய்கள் இருக்கும் அவங்க உடம்புல. ஸோ இதில் ஏதோ ஒன்று இதுக்கு முன்னாடி உள்ளது சஃபர் ஆகிட்ருப்போம், இல்லை இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தினால சஃபர் ஆகிட்ருப்போம். ஸோ நம்ம கர்த்தர் ஒரு நம்ம பைபிள் ஆக்சுவலி ஒரு என்சைக்ளோபீடியாவோட பெரிய விஷயம். இப்போது என்சைக்ளோபீடியாவில் கூட சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், பட் நம்ம பைபிளில் இல்லாத விஷயமே இல்லை. இன்னும் சினிமேட்டிக்காக சொல்லணுன்னா நம்ம கர்த்தர் ஒரு ஆளினால் அழகு ராஜா. உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்னாலும் பைபிளில் கர்த்தர் எல்லாமே வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஐசா கொடுக்குறீங்க, சாமான் வாங்கிட்டு வரீங்க, அந்த மாதிரி தான் கர்த்தர் எல்லாம் கையில் வச்சுருக்காரு. நீங்கள் வசனத்தை கொடுங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்ன தேவையோ அவர்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம சரீர சுகம், வியாதியிலிருந்து சுகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய வசனம் இருக்குது, நிறைய வசனம். இப்போ கடவுள் ஏன் இவ்வளோ வசனம் கொடுத்தாருன்னு நான் உண்மையிலே யோசிக்கிறேன். சரீர சுகமாக இருந்தால் ஒரு வசனம் கொடுத்தா போதாதா? எதுக்கு இவ்வளோ வசனம் கொடுத்துருக்காங்க? அதுக்கு ரீசன் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் யாராச்சும் சொல்லுங்கள். பட் நம்ம அவ்வளோ வசனத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போதைக்கு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் ஒரு 3 வசனம் மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேயா? ரொம்ப பெருசாக பைபிளில் நான் தரோவாக ஆக்கலைனாலும் அட்லீஸ்ட் இந்த டாப்பிக்கில் எனக்கு வச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு 3 வசனமாக தெரியும்னு சொல்லலாம், நம்மளால் ப்ரௌடாகவே சொல்லலாம். சரி, இன்றைக்கி பார்க்கலாம். வியாதியிலிருந்து சுகம். ஃபஸ்ட்டு வசனம், கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். கர்த்தர் நெக்ஸ்ட் வசனம், கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் உள்ளவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. பெரிய வயசு, தட் மீன்ஸ் அந்த 60+ ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஆனால் அந்த 60+ ஆனவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது காமன். வயசாகிடுச்சுல மூட்டு வலி வருது, வயசாகிடுச்சுல அந்த வலி வருது, இந்த வலி வருதுங்கிறது என்னமோ அது காமன் ஆக்கிட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம கர்த்தர் ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். KFC சிக்கன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ரெப்யூட்டடான ஒரு பிராண்டட் கம்பெனி KFC சிக்கனுங்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் ஒரு தாத்தா மாதிரி இருப்பார், ஃபோட்டோ போட்டிருக்குமே அந்த தாத்தா. அவர் ஆக்சுவலி அந்த KFC சிக்கன் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு ஏஜ் 68 வயசாம். ஸோ நமக்கெல்லாம் ஏஜ் எல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. அதாவது கடவுளோட பிள்ளைங்களுக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது. நம்மளால் 70 வயசுலேயும் முடியும், 90 வயசுலேயும் முடியும். பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆபிரகாம் இருக்காங்க, மோசே இருக்காங்க, யோசேப், எல்லாருமே ஆதாம் ஏவாள்னு எல்லாருமே 100+ இருந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏஜ் ஒரு ஃபேக்டரே கிடையாது. அதை ஒரு ஃபேக்டராக கொண்டு வந்தான் பிசாசுனா அவன்கிட்ட இந்த வசனத்தை சொல்லுங்கள், கழுகுக்கு சமானமாக என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. உலக பிரகாரமாக யோசிக்காமல் நம்ம கடவுள் பிள்ளை எப்போதுமே யூனிக்காக பேசுவோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு 3வது வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஓகே, ஆமீன். இன்றைக்கி சுகங்கிற டாப்பிக்கில் 3 வசனம் பார்த்தாச்சு.
இது யாருக்கெல்லாம் தேவையோ இது ப்ரே இதை வந்துட்டு தியானித்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.